ஸோ இந்திய அரசியலில் பார்த்திங்கன்னா வாரிசு அரசியலுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டு அரசியலில் அது ரொம்பவே ஊறி கிடக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டு அரசியலில் வாரிசு அரசியலை அதிகமாக செய்கிறது யார், அவங்களோட வாரிசுகள் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாரிசு அரசியலில் முக்கியமான ஒரு தொடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருணாநிதி, அவரோட மகன் ஸ்டாலின், அவரோட மகன் உதயநிதி, அடுத்த தலைமுறை ரெடி ஆயிடுச்சு. உதயநிதியோட மகன் இன்பநிதி. ஸோ இது ஒரு பிரான்ச் மட்டும் இல்லை, இன்னொரு பிரான்ச்சும் இருக்குது, அதை பார்ப்போம். அதே மாதிரி முரசொலி மாறன், இதுவும் கருணாநிதி குடும்பத்தில் சேர்ந்தது. முரசொலி மாறனோட மகன் கலாநிதி மாறன். அடுத்தது இது கருணாநிதியோட இன்னொரு பிரான்ச் கருணாநிதி, கருணாநிதியோட மகள் கனிமொழி. ஸோ இது இன்னொரு பிரான்ச். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு தவிர்க்க முடியாத ஒரு வாரிசு அரசியல் டிஆர் பாலு, அவரோட மகன் டிஆர்பி ராஜா. ஸோ பெரியசாமி, அவரோட மகன் ஐபி செந்தில்குமார், இவரும் திமுக கட்சியை சார்ந்தவர். ஸோ இவர் தங்கப்பாண்டியன், அவரோட அரசியலில் ரெண்டு பிரான்ச்சை இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஒன்று தங்கம் தென்னரசு, இன்னொன்று தமிழச்சி தங்கப்பாண்டியன். வழக்கமாக எல்லோரும் ஒரு அரசியல் வாரிசை உருவாக்குவாங்க, இவரும் ரெண்டு வகையில் உருவாக்கி, ரெண்டு பேருமே திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க. ஒருத்தர் அமைச்சராகவும் இருக்கார், அவங்க எம்பியாகவும் இருக்காங்க. ஸோ இவர் பிடிஆர் ராஜன். அப்புறமா இவரோட மகன் பிடிஆர் பழனிவேல் ராஜன், இவரோட மகன் பழனிவேல் தியாகராஜன். ஸோ இது 3G, ஆக்சுவலாக 3 ஜென்ரேஷன் அரசியல் இது. ஜெயக்குமார் அதிமுக நபர், இது அவரோட மகன் ஜெயவர்தன். அடுத்தது பிஹெச் பாண்டியன், இவரோட மகன் பிஹெச் பாண்டியன், பிஹெச் மனோஜ் பாண்டியன். ஸோ இவரும் ஸோ அன்பழகன், இவரோட மகன் இல்லை, இவரோட பேரன் வெற்றி அழகன் அப்படின்னு சொல்லிட்டு. வைகோ, அவரோட மகன் துரை வைகோ. கேஎன் நேரு, இவரும் திமுகவில் ரொம்பவே முக்கியமான ஒரு நபர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட மகன் கேஎன் அருண் நேரு. ரெண்டு பேருமே திமுகவில் முக்கிய பொறுப்புலையும் அமைச்சராகவும் கூட இருக்காங்க. ஸோ ஆற்காடு வீராசாமி, அவரோட மகன் கலாநிதி வீராசாமி, இவரும் திமுகக்காரர். ஸோ பொன்முடி, அப்புறமா அவரோட மகன் கௌதம சிகாமணி, இவங்களும் திமுகக்காரங்க. ஜிகே மூப்பனார், ஜிகே வாசன், அவரோட மகன் ஜிகே வாசன், இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ். வசந்தகுமார், அவரோட மகன் விஜய் வசந்த், இவங்க காங்கிரஸ். ஓ பன்னீர்செல்வம், அவரோட மகன் பி ரவீந்திரநாத். ஸோ இவர் அதிமுகலேருந்து இப்போ தான் ஜம்ப் அடித்து திமுகவுக்கு போயிருக்காரு. இவர் திமுக நபர்னு சொல்லலாம் இப்போது. ஸோ திமுக சார்ந்தவர் இவர். அவரோட மகன் ரவீந்திரநாத். ரெண்டு பேருமே போய் அதிமுகலேருந்து ஒரு தாவி குதிச்சு போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. இவர் துரைமுருகன், அவரோட மகன் கதிர் ஆனந்த், இவங்களும் திமுகக்காரங்க. ஈவேகி சம்பத், அவரோட மகன் இவிகேவிஎஸ் இளங்கோவன், அவரோட மகன் மகன் இவேரா. ஸோ இதில் என்ன சோகம்னா இந்த மூணு பேரும் இப்போ இல்லை.